உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது நமக்கு தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய பிரதான கிரகமாகிய சனீஸ்வரர் 10 அமர்ந்திருக்கிறார். அது ஒன்றே போதும். மேலும் திக்பலத்தோடு செவ்வாய் சஞ்சாரம் செய்கின்றார். சனி செவ்வாய் சேர்க்கை சரியில்லை என்றாலும் கூட இங்கே சனீஸ்வரர் சொந்த வீட்டிலே, அதுவும் மூலத்திரிகோணம் பெற்ற வீட்டிலேயே கும்பத்தில் ஆட்சியாக இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பலமாகும். எதிரிகள், எந்த துன்பங்கள், விவகாரங்கள் அத்தனையுமே நீங்கள் முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடப் போகிறீர்கள். பலவிதமான நிந்தனைகள், பல திணறடிகள், இவற்றிற்கெல்லாம் கூட நல்ல முடிவுகள் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டுமா, ஆரோக்கியம், மருத்துவ ஆலோசனைகள், ஆப்ரேஷன், இதெல்லாம் ஒன்று நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுடைய சரீரம் மிகவும் சாதகமாக இருக்கும். நல்ல மருத்துவ ஆலோசனைகள் மூலம், உணவு, உடல் கட்டுப்பாடுகள் மூலம் உங்களை மிகவும் நல்ல விதமாக பார்த்து கொள்வீர்கள். எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல வருவாய்களும் வரக்கூடிய நல்ல சொந்த தொழில் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உருவாகும். இதற்கான பிறருடைய உதவிகள், அரசு கடன்கள் எந்த வகையிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சுபகாரியங்கள் மற்றும் சற்று தாமதமாகும். இருந்தாலும் ஆண்டின் முடிவில், ஆண்டின் மத்திய பகுதியில் அந்த நற்காரியங்கள் தடைபட்டாலும் கூட நல்ல விதமாக நடந்தேறும். 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். சனி பாம்பு இரண்டும் பிற்பலனை செய்வர் பெரும்பலனை செய்வர் என்ற கூற்றுக்கு இலக்காக 10 இருக்கக்கூடிய சனீஸ்வரரும் 11 இருக்கக்கூடிய ராகு பகவானும் விரைந்த உங்களுடைய அதிர்ஷ்டங்களை தருவார். யாராக இருந்தால் என்ன, எந்த மதத்தினராக இருந்தால் என்ன, பிற மொழி பேசுபவர்களாக இருந்தால் என்ன, அவர்கள் மூலமாக எந்த வகையிலும் உங்களுக்கு நன்மைகளும் ஆதாயங்களும் கண்டிப்பாக வந்தடையும். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஸ்திர சொத்துக்களில் உங்களுடைய முதலீடுகள் இருக்கும். சொந்த பந்தங்களுடைய வருகை, அவர்களை இணைத்து செய்யும் காரியங்கள், அவர்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவுமே உங்களுக்கு வெற்றியாக மாறும். மற்றும் பண பரிவர்த்தனையில் உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். குறைந்த வட்டியில் கூட பணங்களை பெற்று தொழில் முதலீடுகளும் வியாபாரங்களும் கண்டிப்பாக இருக்கும். அதிலே பார்ட்னராக செய்யக்கூடிய தொழில்களும் உங்களுக்கு பகுதி நேர முயற்சிகளும் இவைகளெல்லாம் பழுது போகாது. அது மட்டுமா, கடல் கடந்து சென்று சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம், கல்வியிலே மிகவும் நாம் நினைத்த துறையில் படித்து வெற்றி பெற வேண்டும், அதாவது தொழில்நுட்ப தொடர்புடைய கல்வியில் உங்களுக்கு பயனுடையதாக அமையும். அதற்காக ஃபாரின் சென்றும் படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆக எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த காரியமும் நிதர்சனமாக அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகங்கள் இல்லை. மாத கிரகங்களை பார்க்கிற போது ராசியாதிபதி சுக்கிரன் உச்சம். ஏதேனும் ஒரு வகையில் சில காரியங்களில் தன் தாயோ, மனைவியோ, பெண் பிள்ளைகளோ, பெண் ஊழியர்களோ, இல்லை பெண் நிர்வாகத்தில் இருப்பவர்களோ உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படுவார்கள். அது மட்டுமா, உங்களுடைய புதிய ஒப்பந்தம், கையெழுத்து போடுவது, பண பொறுப்புகள், உங்கள் திறமையை அரங்கேற்றம் செய்வது, இவைகளெல்லாம் ஆடியன்ஸ்கள் ரசிக்கக்கூடிய அளவிலேயே உங்கள் நிகழ்வுகள் எல்லாம் நிதர்சனமாக இருக்கக்கூடும். தெய்வீக பக்தியும் குலதெய்வ பூஜைகளும் குடும்பத்தோடு சேத்திராடனங்களும் கண்டிப்பாக இருந்து வரும். ஆக இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு வருடக்கிரகங்களின் பலமும் மாதக்கிரகங்களின் பலமும் பலமாக இருக்கின்றன. எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய எக்காரியமும் எதுவும் பாதிப்பில்லாமல் அது பயனுடையதாக அமையும். நினைத்த பணம் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களோ, மாமன் வழி சொத்துக்களோ, விட்டு போன தன்னுடைய பணத்தின் நிலுவைகளோ, கடன்களோ, அதை கட்டுவதற்கான சந்தர்ப்பங்களோ, அதிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகளோ கண்டிப்பாக இருக்கும். ஆக நீங்கள் எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு நன்மையான பலன்கள் இருக்கின்றன. உங்களை நீங்களே திருச்சி சுற்றி போட்டுக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு ரிஷபராசினுடைய பலன்கள் இந்த ஆண்டிலே மிகவும் சிறப்புடைய ஒன்றாக இருக்கின்றது. இந்த ஆண்டில் உங்களுக்கு முக்கியமாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆகர்ஷண பைரவரையும் மற்றும் அம்பாளையும் சிவனை வழிபடுவது ஒரு வகையில் நன்மையே. ஆ, ரோ, மா இத்தகைய எழுத்துக்களை முதலாக கொண்டும் துவங்கும் நபர்கள், நிறுவனங்கள், நாடு, நகரம், கிராமம் இவற்றால் நன்மைகளே. மற்றும் தென்கிழக்கு மேற்கு திசைகளுடைய உங்களுடைய எந்த முயற்சியும் வெற்றியாக மாறும். இவ்வாண்டில் ஆதாயம் 2, விரயம் 8. உங்களுடைய சுப விரயங்கள் கூட அது நல்லதாக இருக்கும் என்று கூறி, எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுடைய சேமிப்பு, நல்ல விஷயங்கள், சுப விரயங்கள், எடுத்து செய்யும் காரியங்கள் எதுவுமே தடையின்றி நல்ல விதமாக அமையும் என்பதை கூறி, உங்களுடைய லட்சியங்கள் சிலவற்றை இந்த ஆண்டில் நிதர்சனமாக செய்து கொள்வீர்கள் என்று தெய்வ அருளும் உங்களுக்கு இருப்பது என்று கூறி, உங்களுடைய இந்த ராசியின் பலன்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரிஷப ராசிக்காரர்கள் ஜென்மகுரு
எல்லாருக்கும் என்ன செய்யும்னு ஒரு கவலை. எனக்கு ஜென்ம குரு வந்துருச்சு. அது அசுர குரு வீடு. தேவ குரு போய் உட்கார்றார். ஜென்மத்தில் குரு வரும் பொழுது கடவுள் ராமனின் மனைவியாகிய சீதை ராவணன் சிறையிலே. இது ஒரு வார்த்தை ஜோதிடத்தில். ஜென்மத்தில் குரு வரக்கூடாது, நம்ம ஓடி போயிடுவோம், நம்ம கஷ்டப்படுவோம். அதெல்லாம் பொதுவான ஒரு விதியை வச்சு யாரும் பார்க்கக்கூடாது. அவங்கவுங்க ஜாதகத்துக்குன்னு ஒரு யோக பலன்கள் இருக்குது. நல்ல திசை நடப்பில் அது என்னமே செய்யாது. கெட்ட திசை நடக்கும்போது தான் ஏதாவது ஒன்று செய்யும். அப்போ இந்த ரிஷபராசியில் இருக்க குரு ஜென்ம குருவாக இருந்தால் நாம் என்ன பரிகாரம் செஞ்சுக்கணும்? இந்த பரிகாரம் மூலமாக வீடுகளில் கஷ்டமும் வரக்கூடாது, தொழிலும் நடக்கணும், பணத்தட்டுப்பாடு வரக்கூடாது, குழந்தை பிறக்கணும், கல்யாணம் நடக்கணும். இதுக்கு வழி என்ன? ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு உபாயம். ஒரு தேங்காய். அந்த தேங்காயை கொண்டு போய் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய தெரியாதவர்கள் இஷ்ட தெய்வம், இதில் கொண்டு போய் அந்த தேங்காயை உடைச்சி தண்ணீர் அது முன்னாடி விட்டுட்டு அது கீழே பச்சரிசி வச்சு, வாழை இலையை போட்டு பச்சரிசி வச்சு, அது மேலே அந்த தேங்காயை வச்சு கொஞ்சம் நெய்யை ஊற்றி அதில் 2 திரி போட்டு அந்த உங்கள் குலதெய்வத்தை பார்த்து ஏற்ற வேண்டும். இது எப்பொழுது ஏற்ற வேண்டும்? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரங்களிலோ அல்லது நீங்கள் பிறந்த கிழமைகளிலோ போய் ஏற்ற வேண்டும். அதுவும் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து ஏற்ற வேண்டும். பணம் வர வேண்டும் என்றால் துட்டு, பைசா, டப்பு, காசு, இப்படி என்ன நினைச்சாலும் சரி, நீங்கள் நினைக்கக்கூடிய காசு வேணும்னு சொன்னால் தாமரை நூலில் அந்த திரியை போட வேண்டும். தாமரை நூல் திரி. ஒரு தாமரை நூல் திரி ஒரு தேங்காயில் முடியில் இருக்க வேண்டும். இன்னொன்றில் வாழைத்தண்டினுடைய திரி இருக்க வேண்டும். வாழைத்தண்டு திரி என்று கடையில் விற்கும். அந்த திரியை வாங்கி ஒரு தேங்காயில் தாமரை நூல் திரியும், ஒரு தேங்காயில் வாழை நூல் திரியும் போட்டு, வாழைத்தண்டு திரியை போட்டு அதிலே இழுப்பெண்ணெய் அல்லது நெய் விட்டு தீபம் ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து, உங்களுடைய பேங்க் கடனிலிருந்து, அடகு போன நகைகளிலிருந்து, உங்களுடைய நடக்காத தொழிலிருந்து, கட்ட முடியாத வீடுகள் வரை என்னென்ன உண்டோ அவ்வளவுத்தையும் நினையுங்கள். கண்டிப்பாக குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் இந்த குரு பகவான் ஜென்ம குருவாக இருப்பதை சரி செய்து கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பார். சரி, இந்த விளக்கோடு கதை முடிந்ததா? விளக்கேற்றிய பின்னால் வெளிச்சம் வருமா? ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். விளக்கில் சாவை நோக்கி தேடும் விட்டில் பூச்சிகள் என்ற கதையாகிவிடக்கூடாது. ஒரு விட்டில் பூச்சிகள் ஒரு விளக்கேற்றி வைத்தவுடன் அதில் விழுந்து அந்த அக்கினியால் தீபத்தில் மரணமடையும். உண்மையிலேயே நீங்கள் நினைக்கின்றீர்கள் இந்த விளக்கால் ஒரு விட்டில் பூச்சியோ ஒரு பூச்சிகள் விழுந்து மரணம் அடைவது காரணம், அது மாலை பொழுதிலே மயங்கும் இருட்டிலே அங்கே ஒரு பழுத்த பழமாக அந்த நெருப்பை பார்க்கின்றது. அது தனக்கு உணவென்று நினைத்து அதை போய் சாப்பிட போகின்றது. அங்கே விழுந்து செத்து விடுகின்றது. இதுதான் விளக்கில் சாவை நோக்கு போகும் விட்டில் பூச்சிகள் என்று சொன்னார்கள். உண்மையிலே ஒன்று சொல்லுகின்றேன், எப்படி தீயை பழுத்த பழம் என்று நினைக்கின்றோமோ, தங்கத்தை பொன்னென தக என்று மின்னுகிறது என்று எண்ணுகின்றோமோ, இது அத்தனையும் இந்த நீராஞ்சன விளக்கு என்னும் விளக்குக்கு தாமரை தண்டு நூல் திரியும், அங்கே தாமரை நூல் திரியும், வாழைத்தண்டு திரியும் போட்டு தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள். ஒவ்வொரு முறை வழிபாடும் உங்களுக்கு யோகமாக பணத்தை அள்ளித்தரும். ஜென்ம குருவிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள் என்று தெரிவித்துக்